நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, கிழிந்த கனவுகள். வேலு ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த பையன். அவனோட அப்பா கூலி தொழிலாளி, அம்மாவும் வீட்டு வேலை பாக்குறவங்க. வேலு ஒரு இன்ஜினியராக ஆகணும்னு கனவோட இருந்தான். அவன் நல்லா படிக்கிற பையனா இருந்தான். ஆனால் 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் வீட்டு சூழல்னால வேலைக்கு போக வேண்டியிருந்தது. அப்பாவுக்கு நோய் வந்துட்டு குடும்பத்துல கஷ்டம். அவனோட கனவு எல்லாம் காணாமல போயிட்டு அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வேலு ஒரு பட்டறையில வேலைக்காரனா சேர்ந்தான். அங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான். அவனோட நண்பர்கள் எல்லாரும் படிப்புல நல்ல உயர்ந்து நல்ல வேலையில இருந்தாங்க. சமூக வலைத்தளங்கள்ல அவங்களோட முன்னேற்றத்தை வேலு பார்த்தான். ஆனால் வேலு மட்டும் வாழ்க்கையில ஒரே இடத்துலயே இருக்கான். அவன் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமில்லைன்னு தோணுச்சு. வேலு ரொம்ப டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சான். ஒரு நாள் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். அப்போ அவன் பக்கத்துல ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. அவள் வேலுட்ட சொன்னது என்னன்னா, மண்ணுல ஒரு விதை கீழே விழுந்து புதைஞ்சிரும். ஆனா அதுல இருந்து வளர்ற வேர் தான் ஒரு பெரிய மரமா வளருது. உனக்குள்ளேயும் ஒரு வேர் இருக்கு. ஆனா நீ தூங்கிட்ட, இப்போ முழிச்சுக்கோ. இந்த வார்த்தை எல்லாம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சுது. ஒரு ஒளியா மின்னுச்சு. இப்போ அவனுடைய லைஃப் ஸ்டைல மாத்த ஆரம்பிச்சான். காலையில வேலை பார்த்தான். இரவு நேரம் அரசு நூலகம், யூடியூப்ல இலவசம் டெக் வீடியோஸ், ஆன்லைன் சர்டிபிகேஷன், இப்படி ஒண்ணு ஒன்னா கத்துக்க ஆரம்பிச்சான். சுற்றுச்சூழல்ல எதிர்ப்பு இருந்தாலும் தான் தேடிய அறிவை மீட்டெடுத்தான். அப்படியே அவன் படிப்புக்கு ஏத்த வேலை தேட ஆரம்பிச்சான். 2 வருஷம் கழிச்சு ஒரு ஐடி நிறுவனத்துல இன்டர்ன்ஷிப் கிடைச்சது. அங்க நல்ல வேலை பார்த்து அவனோட மரியாதைய அதிகப்படுத்திக்கிட்டான். அழிவு என்பது முடிவல்ல. அறிவை தேடும் மனிதனுக்கு எங்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. கடைசியில 5 வருஷம் கழிச்சு வேலு ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர். அவன் தன்னோட வாழ்க்கைய மறுபடியும் உருவாக்கி தன்னோட பாசமான பெற்றோர்களை நல்லா பாத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு புது வீடு கட்டி கொடுக்கறான். ஒரு நாள் மூலமாக அந்த பாட்டிய தேடி கண்டுபிடிக்கிறான். இப்போ அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றா, நீதான் அந்த விதை. இப்போ நீ ஒரு மரமா மாறிட்ட, மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கிற. வேலுவும் அந்த பாட்டியோட ஆலோசனைக்கு நன்றி சொல்றான். கதையின் நெறி: நாம் கடந்து செல்லும் துன்பங்கள் நம்மை அழிக்க அல்ல, நம்முள் ஒளிந்திருக்கும் அறிவின் ஒளியை வெளிக்கொணரதான். அழிவு ஒரு வாய்ப்பு, உன் வாழ்க்கையை நீயே விளங்கிக் கொள்ளும் சந்தர்ப்பம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.